இதுக்குள்ள சொல்லுங்கள். நான் நேற்று ஏபிசிடி 26 லெட்டர்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்தேன். பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து அந்த ஏபிசிடியே வந்து ரொம்ப ஈஸியாக 4 லைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை சொல்லி கொடுக்குறவங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கவனி, நேற்றுக்கு எழுதும்போது ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். நேற்று எழுதும்போது இங்கே பாருங்க, ஏ பி சி டி, நல்லா கவனிங்க, இ நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, எஃப், ஜி. இது என்ன லைன்? இது நேற்றுக்கு உங்களுக்கு எழுதும்போது ஏபிசிடின்னு அந்த 26 லெட்டர்ஸ் வந்து லைனாக எழுதணும் இல்லைங்களா? இப்போ ஏ எந்தெந்த லைனில் வருது? பி, சி, வாயில் வந்தது உலகக்கூடாது, புரியுதா? சி எந்த லைனில் வருது? டி, இ, யார் அவன் ஃபஸ்ட் லைன் ஒழுங்காது ஒன்று. எந்த லைன் இது? இது ஃபஸ்ட் லைன் நீங்கள் ஒழுங்காக சொல்லு. இது ஜி. இப்போ ஏபிசிடி வந்து நாம் எழுதியிருக்கோம். ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு லைனில் வருது இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மைண்டு வந்து மாறி மாறி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறது செகண்ட் லைனில், தேர்ட் லைனில் மட்டும் வரக்கூடிய லெட்டர்ஸ். நீ ஃபஸ்ட் லைனும் ஃபோர்த் லைனும் போக வேண்டியதே இல்லை. செகண்ட் லைன், தேர்ட் லைன், அதில் என்னென்ன லெட்டர்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ஏ வந்து செகண்ட் லைன், தேர்ட் லைன், சி செகண்ட் லைன், தேர்ட் லைன், இ செகண்ட் லைன், தேர்ட் லைன். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏ இங்கே இருக்கும், பி இங்கே இருக்கும், சி இங்கே இருக்கும், டி இங்கே இருக்கும், இ இங்கே இருக்கும், எஃப் இங்கே வரும், ஜி இங்கே வரும். ஒரு மாதிரி எழுதுறதுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக செகண்ட் லைன், தேர்ட் லைனில் வரக்கூடிய லெட்டர்ஸை மட்டும் இப்போ நான் எழுத போகிறேன். கவனிக்கிறீங்களா? ரைட். கவனிங்கம்மா, செகண்ட் லைனில், தேர்ட் லைனில் வரக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும். நோட் பென்சில்லாம் கீழே வச்சு நல்லா போர்டு கவனி. நீங்கள் ஃபஸ்ட் லைனை பற்றியோ ஃபோர்த் லைனை பற்றியோ கவலைப்பட வேண்டியதில்லை. என்னம்மா அது? நான் முடிச்ச அப்புறம் சொல்லுங்கன்னா, இங்கே எடுத்துன்னு வரது என்னது?
letters நம்பர்ல சொல்றீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இது என்னம்மா? 10 இது 11 இல்ல 11. இல்லு சவுண்ட் வரக்கூடாது, இல்லு சவுண்ட் வரும். 11 12 13. செகண்ட் லைன்லயும் தேர்ட் லைன்லயும் மட்டும் வரும். இந்த பாரு, இந்த லெட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைனும் போகாது, ஃபோர்த் லைனும் போகாது. அப்போ நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் லைன் தேர்ட் லைனில் மட்டும் 13 லெட்டர்ஸ் ஈஸியாக இருக்குமா? ஓகேங்களா? செகண்ட் லைனில் மொத்தம் 26 லெட்டர்ஸில் செகண்ட் லைனில் தேர்ட் லைனில் மட்டும் வரக்கூடிய லெட்டர்ஸ் 13 லெட்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைனில் என்னென்ன லெட்டர்ஸ் வருதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். ஓகேவா? ஏபிசிடி சொல்லும்போது ஏபிசிடி 26 லெட்டர்ஸ் லைனாக சொல்வீங்க. ஆனால் 4 லைன்ஸ் நோட்டில் நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணணும் போது இந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு ஏசிஇ, செகண்ட் லைன் தேர்ட் லைன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைனில் வரக்கூடிய லெட்டர்ஸை பார்க்க போகிறோம். போட்டுடலாமா? எழுக்காதீங்க. பி. புரியுதா? என்ன இருக்கு? பி. B, D, H, L, K, T. எத்தனை லெட்டர்ஸ்? 1 2 3 4 5 6. 6 லெட்டர்ஸும் எந்த லைனில் வந்திருக்கு? ஓகேவா? அப்போ இந்த 6 லெட்டர்ஸையும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லாமே 3 தேர்ட் லைனில் தான் வரும். இங்கே ஏசிலாம் எதுவும் வரல. புரியுதா? 3 லைன்லையும் டச் ஆகுது. இந்த 6 லெட்டர்ஸும் ஈஸியாக கற்றுக்கலாம். அடுத்த போகலாமா? அடுத்தது என்னென்னா, இதில் வந்து ஃபோர்த் லைன் டச்சே ஆகாது இந்த ஃபார்மில். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைனில் வரும். ஃபர்ஸ்ட் லைனில் டச்சே ஆகாது. என்னென்ன லெட்டர் பார்த்துலாமா? கவனிங்க. என்ன ராஜா? இந்த ஜே தான் ராஜா. அது ஸ்மால், இது கேபிட்டல் இல்லையா? ஸ்மால் எடுத்து போட்டு தெரியுதா? சொல்லுங்க. யூஸ்வலாக பிஃபோர் இல்லையா?
இசட். ஓகேங்களா? இது ஸ்மால் லெட்டர். ஓகேவா? என்ன லெட்டர் சொல்லு? ஜி. G J P Q Y Z. மொத்தம் எத்தனை பார்த்தலாமா? 1 1 2 3 4 5 6. 6 லெட்டர்ஸ். எந்தெந்த லைன்ல வருது? என்னது? ஃபர்ஸ்ட் லைன். அப்படியே உட்காந்துட்டு வாயில வந்து வளரக்கூடாது. ஒன்று தெரிஞ்ச ஆன்சர் பண்ணணும், இல்லை அமைதியாக இருக்கும். சொல்கிறவங்க கன்ஃபியூஷன் பண்ணிடுவாங்க. புரியுதா? நிதானமாக சொல்லணும். எந்த லைன்மா? செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைனில் மட்டும் வரக்கூடிய லெட்டர்ஸ் 6 லெட்டர்ஸ். ஜி ஜே பி கியூ ஒய் இசட். இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் லைன் போகும். புரியுதா? ஃபர்ஸ்ட் லைன் போகும். அடுத்து பார்த்துடலாமா? 4 லைன்லையுமே போகும். 1 2 3 4. என்ன லெட்டரு? சொல்லுங்க. எஃப்னும் போது எவ்வளோ ஒருத்தர் கூட சேர்ந்து எம்ன்றான். என்ன லெட்டர்ப்பா? இது 1. இது 6. 6 ஆறும் 12 1 13 13. செகண்ட் லைன்ல தேர்ட் லைன்ல வந்து 13 லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன்ல வந்து 6 லெட்டர்ஸ். செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன்ல வந்து 6 லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன்ல வரக்கூடிய லெட்டர் எஃப் வந்து 1. மொத்தம் 26 லெட்டர்ஸ். ஓகேங்களா? என்ன டவுட் இருக்கா? இந்த மெத்தட்ல எழுதுனா இன்னும் ஈஸியா இருக்கும். ABCDF இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை முதல்ல எழுதிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் லெட்டர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இப்போ இதான் ஒரே ரிதமில் போகும். இந்த 13 லெட்டர்ஸும் ஒரே ரிதம். ஓகேங்களா? இந்த 6 லெட்டர்ஸ், இந்த 6 லெட்டர்ஸ் எல்லாம் ஒரே ரிதமில், ஒரே லைனில், ஒரே பேட்டர்னில் போகும். எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுதுக்கிறீங்களா? என்ன டவுட் இருக்கா? தேங்க்யூ.